உம்ராவுடைய தவாஃபை நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். இதுக்கு பின்னால் நம்ம சை செய்ய போறோம் சஃபா மர்வாவுக்கு மத்தியில. அப்ப இந்த தவாஃபையும் செய்யணும், ரமலையும் செய்யணும், இல்திபாவும் செய்யணும். அதே போல ஹஜ்ஜுக்காக வேண்டி நம்ம தவாஃப் செய்வோம் பாருங்க. அது அந்த தவாஃப் முடிச்சுட்டு சாயி செய்வோம் சஃபா மரங்கள் தொங்கோட்டோட. அங்க அவன் ஹஜ்ஜு டயத்துல நம்ம ட்ரெஸ்ஸை மாத்திருவோம், அதனால பிரச்சனை கிடையாது. எப்பவெல்லாம் நம்ம உம்ராக்காக வேண்டி நம்ம தவாஃப் செய்யறோமோ அப்போல்லாம் ரமலும் உண்டு, இல்திபாவும் உண்டு. ரமல் அப்படிங்கிறது முதல் 3 சுற்றிலே, இல்திபா அப்படிங்கிறது 7 சுற்றுகளிலே. ரமல்டா என்ன, இல்திபானா என்ன அதை புரிஞ்சுக்கணும். ரமல் அப்படின்னு சொன்னா நம்முடைய கால் அடிய கிட்ட கிட்ட எடுத்து வச்சு வேகமாக ஓட வேண்டும், விரைந்து செல்ல வேண்டும். அடிய கிட்ட கிட்ட வைக்கணும், தோல் புஜத்தை அசைச்சுக்கிட்டு ஓடும். இது ஏன் அப்படின்னு கேட்டா, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் செஞ்சுட்டு இருக்காங்க சஹாபா பெருமக்களோட. அந்த குறைஷிகள் அங்க நின்றுகிட்டு கிண்டல் பண்ணாங்க. பாருங்க மதீனா போனாங்கல்ல, காய்ச்சல் ஏற்பட்டுச்சுல, அங்க பாருங்க ரொம்ப பலம் கொண்டு வந்து நிக்கிறாங்க, பாருங்க ரொம்ப காய்ச்சல் அடிபட்டு வந்து நிக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்ச உடனே நாங்க பலம் கொண்டவர்கள், வீரமிக்கவர்கள் அப்படின்னு சொல்லி ரமல் செய்ய சொன்னாங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு ராணுவ அணிவகுப்பா நடக்குதுல, அந்த மாதிரி அணிவகுப்பு. காலை கிட்ட கிட்ட வைங்க, விரைந்து போங்க, தோள்களை அசைங்க. இதுதான் ரமல் அப்படிங்கிறது. இது முதல் 3 சுற்றுகளில் தான். பிந்தின 4 சுற்று சாதாரணமா தான் போகும். சரி, இப்ப முதல் ஒரு சுற்றுல மறந்துட்டாருன்னு வச்சுக்கிறோங்க, ஒரு சுத்து சுத்தியாச்சு, அட ரமல் செய்யணுமே நம்ம மறந்துட்டோமே, அப்பதான் யாவரும் சொன்னா மீதி எத்தனை தான் இருக்கு, 2 தான் செய்யணும். அப்ப அங்கில இருந்து 3 செஞ்சு விடக்கூடாது. ஏன் முதல் 3ல ரமல் சுன்னத்துங்கிற மாதிரி அடுத்த 4ல ரமல் இல்லாம சாதமா நடந்து போறதுதான் சுன்னத்து. இங்க நீங்க விட்டங்கிறதுனால அங்க போய் செஞ்சுக்கிற கூடாது. 1 மறந்துட்டீங்களா, மீதி 2 மட்டும் செய்யுங்க. 2 மறந்துட்டீங்க, அப்பதான் ஞாபகம் வருதா, 1 மட்டும் செய்யுங்க. அடுத்த நாள சும்மா தான் நீங்க ஓடணும். இங்க மறந்ததுனால அங்க போய் செஞ்சு போடாதீங்க. இது ரமலுக்கு சார். இழுத்துபா அப்படின்னு சொன்னா துணி மேல போறோம்ல, துணி அதுல வலது பூஜ்யம் தெரியற மாதிரி அது அக்களுக்கு கீழே கொண்டு வரணும். அக்குளுக்கு கீழே கொண்டு வந்து அந்த 2 மூளை இருக்க துணியோட 2 பகுதி மூளை இடது பக்கத்துக்கு மேல கிடக்கணும். 2 மூளையும் இங்க கிடைக்கும். 2 துணியோட 2 நுனியும் இடது தோல்பூஜை மேல இருக்கும், வலது தோல்பூஜை திறந்தே இருக்கும். இப்படி இப்ப 2 நுனியும் இடது பக்கம் மறைச்சாச்சு, வலது பொறுத்த வச்சு திறந்தே இருக்கும். இதுதான் இல்திபாங்கிறது. இது 7 சுற்றிலும் இப்படிதான் இருக்கணும். இந்த குதிச்சு ஓடுறதுங்கிறதா முதல் 3 சுற்று, மீதி 4 சுற்று சாதம் நடந்து போங்க. இல்திபாங்கிற இந்த அமைப்பு இருக்குதுல்ல, இது 7 சுற்றுகளிலும் இப்படியே இருக்க வேண்டும். இது எல்லா தவாஃபிலையும் கிடையாது. இந்த தவாஃபை முடிச்சுட்டு நம்ம சாய் செய்வோம்ல, அப்ப இந்த உம்ராவுக்கு போனோம்னு நம்ம செஞ்சோம்ல, அதில் நீங்க இப்படிதான் செய்யணும். இந்த சட்டத்தை செஞ்சுக்கிறோங்க. இதுவும் ஆண்களுக்கு மட்டும்தான் வரும், பெண்களுக்கு கிடையாது. இந்த ரமல் 3 தடவை நம்ம கொஞ்சம் குதித்து ஓடுறோம்ல, அதுவும் கூட ஆண்களுக்கு தான், பெண்கள் கிடையாது. பெண்கள் 7 சுற்றையும் சாதாரணமா நடந்தே தான் போகணும். இந்த குதித்து ஓடுவது ரமல்ங்கிறது ஆண்களுக்கு மட்டும்தான் முதல் 3 சட்ட, பெண்களுக்கு கிடையாது. இப்ப முல்தஸம்ல துவா கேட்டாச்சு. அடுத்து என்ன செய்யணும், 2 ரக்காத் தொழுவணும். அது தவாஃபுடைய தொழுகைன்னு அதுக்கு பேரு. அது எங்க வேண்டுமானாலும் தொழுவலாம். ஆனா அல்லாஹு தஆலா மக்காம் இப்ராஹிம் கல் இருக்கிற இடத்துல தொழுவ சொல்லியிருக்கிறான். வத்தஹது மின் மக்காமி இப்ராஹிம் முஸல்லா, மக்காம் இப்ராஹிம் கல் இருக்கிறதுல அங்க தொழுவுங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அந்த கல்லுக்கு கொடுக்கிற மரியாதை. இந்த தொழுகை ஹனபி மதஹ்புல வாஜிபு, ஷாஃபி மதஹ்புல சுன்னத்து. அப்ப நியத்து வைக்கும் பொழுது தவாஃபுடைய வாஜிபான தொழுகை 2 ரக்காத் தொழுறேன்னு ஹனபி வச்சாதவங்க நியத்து வைக்கணும். தவாஃபுடைய சுன்னத்தான தொழுகை 2 ரக்காத் தொழுறேன் அப்படின்னு சொல்லி ஷாஃபி மதஹ் வச்சாதவங்க நியத்து வைக்கணும். இந்த தொழுகையிலையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் ரக்காத்துல குல்யாயுல் காஃபிரூன் ஓதுங்க, 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுங்க. இது தெரியாவிட்டா எந்த சூரா நீங்க ஓதிக்கொள்ளுங்க. நம்ம தொழுதாச்சு. அப்ப தொழுத பிறகு மறுபடியும் அந்த முல்தஸம் ஜம்சம் தண்ணீர் இருக்குதுல, அங்க போகணும். ஜம்சம் தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு போகணும். இப்பதான் அந்த கிணறுலாம் இப்ப மூடி இருக்கிறாங்க, அதனால பாக்ஸா வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்க தண்ணி குடிக்கலாம். அதுல அது சொன்ன மாதிரி கூலிங் வாட்டர் உள்ள பெட்டிகள் தான் நிறைய இருக்கும். வித்தவுட் கூலிங்கிறது இடையில ஒரு வச்சிருப்பாங்க. ஏன்னா அதை விரும்புறது கம்மியான பேர் தானே, பெரும்பாலும் கூலிங் தான் விரும்புவாங்க. அவ வித்தவுட் கூலிங்கிறது கைரு முபர்ரதுன்னு எழுதியிருக்கும்.
அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அது இடையில வச்சிருப்பாங்க. அப்ப வயிறு நிறைய குடிங்க தண்ணீர். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நமக்கும் முனாஃபிக்குகளுக்குள்ள வித்தியாசமே வயிறு புடைக்க தண்ணீரை குடிக்கிறதா அப்படின்னாங்க. முனாஃபிக்கு தான் கம்மியா குடிப்பாங்க, நீங்க நிறைய குடிங்க. முனாஃபிக்களை விட்டு நீங்க வித்தியாசப்படுத்தி காட்டுங்கிற நபி நாம் ஸல்லல்லாஹு நிறைய குடிக்கணும். ஏன்னா மருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இந்த ஜம்சம் தண்ணி இருக்குதே உணவாகவும் பயன்படுகிறது, மருந்தாகவும் பயன்படுகிறது அப்படின்னாங்க. வெறும் அந்த உணவு, அந்த தண்ணீரை குடிச்சுக்கிட்டே உயிர் வாழ முடியும். உணவுடைய சக்தி எல்லாம் அதுல உட்கார்ந்துகிட்டு இருக்கு. நிறைய குடிங்க. குடிக்கும் பொழுது காபாவை முன்னோக்கி குடிங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த மக்சதுல நீங்க குடிக்கிறீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு நிறைவேறுனாங்க. யாருக்கு என்ன நோக்கம் இருக்கு அந்த நியத்தை அங்க கொண்டு வாங்க. அந்த நியத்துல இப்போ உங்களுக்கு நிறைய ரிஸ்க் வேணுமா அந்த நியத்தை கொண்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் வேணும், நோயெல்லாம் போகணுமா அந்த நியத்தை கொண்டு வாங்க. என்ன நியத்து கொண்டு வாங்க, நமக்கு என்னென்ன நோயெல்லாம் இருக்கும் அந்த நோயை கொண்டு வந்து இதெல்லாம் போங்கிறதுக்கு குடிக்கிறேன் அப்ப நியத்து வச்சு குடிங்க. ஒரு சில பெரியார்கள் எப்படி தெரியுமா குடிப்பாங்க, நான் இந்த தண்ணீரை குடிக்கிறேன், மறுமையில ஏற்படுகின்ற அந்த தாகத்தை தணிப்பதற்காக இப்பொழுது நீதை அருந்துகிறேன் அப்படி நியத்து வச்சு குடிச்சவங்களா இருக்கிறாங்க. அப்ப என்ன ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, என்ன நோக்கத்தை குடிக்கிறீங்க அது நிறைவேறும், நம்ம மறுமையில தாகம் ஏற்படாது. இப்படி ஒவ்வொரு தடவை குடிக்கும்போது தண்ணீரை குடிச்சிட வேண்டியது, நிறைய குடிச்சிருங்க. குடிச்ச பிறகு இப்ப மறுபடியும் முல்தஸம்ங்கிற இடத்துக்கு வாங்க. இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம், தவாப் முடிச்சிருக்கிறோம், தவாஃபுடைய 2 ரக்காத் தொழுதிருக்கிறோம், ஜம்சம் நீரை குடிச்சிட்டோம். இப்ப முல்தஸம்ங்கிற இடத்துக்கு மீண்டும் வாங்க, மறுபடியும் துவா செய்யுங்க. துவா செஞ்சுட்டு இப்ப ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கிற இடத்துக்கு வாங்க, முத்தமிடுங்க. இப்ப எத்தனை தடவை ஹஜ்ருல் அஸ்வத் முத்தமிடுறது? 9 ஆச்சு. 8 தடவை ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம், இது 9ஆவது தடவை. அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், முடிந்தா முத்தமிடுங்க, இல்லாட்டி கையை முத்தமிடுங்க, இல்லாட்டி கையை காமிச்சு முத்தமிடுங்க. முடிச்சு விட்டு நீங்க இப்ப நீங்க சை செய்யறதுக்காக போறோம் சஃபாவுக்கு. இது முத்தமிட்டு தான் நம்ம போகணும். போகும் பொழுது பாபு சஃபா, அது பக்கத்துல தான் வாசல், ரொம்ப பக்கங்க. நம்ம பள்ளி அந்த காபாவுக்கும் சஃபாங்கிற மலைக்கும் ரொம்ப தொழில் நினைச்சிடாதீங்க, பக்கத்துல இருக்கு. இன்னைக்கு அந்த சஃபா மருவா மலை குண்டுகள் பள்ளிவாசலுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க, பள்ளிவாசலுக்குள்ளேயே தான் இருக்குது 2 மலைகளும். பாபு சஃபா, சஃபா வாசல்ல இருக்குது, அந்த வழியா போங்க. போகும் பொழுது அதுக்கு ஒரு துவா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு துவா இருக்குது. அப்தவு பிமா பதா அல்லாஹு பிஹி, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிச்சானோ அதை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. இன்ன சஃபா ஒரு மருவத்து மின் ஷாயிரில்லா, சஃபா மருவாங்கிற மலை கொண்டு அல்லாஹ்வோட அடையாள சின்னங்கள். இந்த வசனத்தை ஓதிக்கிட்டு போகணும். போகும் பொழுது என்னன்னு கேட்டா, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், சஃபாக்கும் மருவாக்கும் மத்தியில தொங்கோட்டம் ஓடணுமே, எங்கேருந்து நாங்க ஆரம்பிக்கிறது, சஃபாவுல இருந்து ஆரம்பிக்கிறதா அல்ல மருவாவில இருந்து ஆரம்பிக்கிறதான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷார்ட்டா பதில் சொன்னாங்க, அல்லாஹ் எதுல ஆரம்பிச்சா அதுல ஆரம்பிங்க அப்படின்ட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்யறான், இந்த 2 மலையை பத்தி சொல்லும் பொழுது இன்ன சஃபா வல் மருவத, நிச்சயமா சஃபாவும் மருவாவும் அப்படிங்கிறான். முதலாவது இறைவன் சொன்னது எது, சஃபாவை தான், அங்க இருந்து ஆரம்பிங்க அப்படின்ட்டாங்க. அதான் நம்ம சொல்லிட்டு போறோம். அவ சஃபாங்கிற அந்த மலைக்கு மேல ஏறுங்க, முடிந்த அளவு ஏறுங்க. முன்னப்பெல்லாம் கஷ்டம் கிடையாது, எல்லாமே தர போட்டுக்கிறாங்க. ஆனாலும் இந்த மலையினுடைய ஒரு சில பகுதிகளை கண்ணா நம்ம பார்க்க முடியும், மூடி மறைக்காமலும் வச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மற்ற எந்தெந்த நபிமார்கள் அங்க வந்தாங்களோ அவங்களுடைய கண் பார்வையெல்லாம் இந்த மலையில அந்த சஃபாவில பட்டுச்சோ அந்த இடத்துல நம்முடைய பார்வையும் படுது. அந்த பாக்கியம் இருக்குது, மூடிக்க மறைக்காம இருக்கிறாங்க. முடிந்த அளவு ஏறுங்க. ஏறிட்டீங்களா, இப்ப காபாவும் நோக்குங்க. சஃபாவில ஏறி சஃபா இந்த பக்கம் தான் இருக்குது, வச்சிருவோமே இதான ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்குது, இங்கதான் இருக்கு சஃபா, இங்கிட்டு தான் போகணும் நீங்க. அப்ப சஃபாவுக்கு போனோன்னு இங்கிட்டு பக்கம் திரும்பி நிக்கிறீங்க, காபா முன்னோக்கி அப்பவும் துவா செய்யுங்க. கைகளை ஊத்தி வானத்து பக்கம் நோக்கிட்டு துவா செய்யுங்க. துவா கபூல் ஆகிற இடம் இருக்குது இல்லைங்க, அது இதுல ஒண்ணு, சஃபாவும் ஒண்ணு, அங்க துவா செய்யணும். துவா செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அங்கே நியத்து வைக்கணும். அப்ப இந்த சை எதுக்காக செய்யறோம், முதல் சை வந்து உம்ராவுக்கு சை இருக்குது, ஹஜ்ஜுக்கு சை இருக்கு. இப்ப நம்ம அங்க செய்யற சை வந்து உம்ராவுக்கு உள்ள சை தான், இது தொங்கோட்டம். அதனால உம்ராவுடைய சையை நான் நிறைவேற்றுகிறேன், இறைவனே இந்த காரியத்தை எனக்கு லேசாக்கு, இதை நீ அங்கீகரிச்சுக்க அப்படின்ட்டு நியத்து வைக்கணும். நியத்து வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிட வேண்டியதான், போக வேண்டியதான். போகும்போது சாதாரண ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவா இருக்குது, துவா ஓதிக்கிட்டே போகலாம். அந்த துவா தெரியல, உங்களுக்கு என்ன துவா தெரியுதோ அதை ஓதுங்க. இங்க ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, இங்க சஃபாவுல 7 தடவை ஓடணுங்கிறோம்ல, இங்கேருந்து சஃபாவுல இருந்து மருவாக்கு போறோம், அங்க அதான் மருவான்னு வச்சுக்கிறோங்க. அங்க போயிட்டாக்க ஒரு தடவை ஆகி போச்சு. அப்ப மருவாவுல இருந்து சஃபாவுக்கு இங்க திரும்பி வர்றோம்ல 2 தடவை ஆகி போச்சு. திரும்பி போறோம் 3 தடவை.
திரும்பி வர்றோம் 4, அப்புறம் போறோம் 5, அப்புறம் திரும்பி வரோம் 6, அப்புறம் இங்கேருந்து